வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில மீண்டும் பழைய ஏமாற்றங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். நன்மைகளை நீங்கள் மெதுவாக கொடுக்க வேண்டும். மீனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில ஒரு முறை ஏற்பட்ட ஏமாற்றம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நீங்கள் முன்பு ஒருவரை முழுமையாக நம்பி காயப்பட்ட ஒரு அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது பண விஷயங்கள், வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் அல்லது உறவுகள் விஷயங்கள் என அவர்களை நம்பி கொடுத்த ஒரு வாக்கை கூட காப்பாற்றாமல் போன முடிந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். எனவே மற்றவர்களை நம்பி நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாக்கு கொடுப்பதோ, அவர்களை நம்பி நீங்கள் இருப்பதோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு நிகழ்வுகளை நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடாது. அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். அந்த அனுபவத்திற்கு பிறகு மீண்டும் அதே நிலைமையானது வரக்கூடாது என்ற பயம் உங்களுடைய மனதில் இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் யாரையும் நம்பாமல் இருப்பது என்பது ஒரு தீர்வு கிடையாது. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் யாராவது ஒரு நபரை, அது குடும்பத்தில் இருப்பவரோ, நண்பர்களோ, வாழ்க்கை துணைகளோ அல்லது குழந்தைகளோ, யாராவது ஒருவரை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி நம்பி இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை நமக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. சரியான நபர்களை தேர்வு செய்து சரியான அளவில் நம்பிக்கை கொடுப்பதை அறிவான ஒரு முடிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை நீங்கள் சரியான ஒரு நேரத்தில் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசி அன்பர்களுக்கு பழைய அனுபவங்கள் எதிர்கால முடிவுகளை சரியாக எடுக்க உதவும் என்று அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இனிமேல் நீங்கள் முன்பு போல அவசரமாக ஒருவரை உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய இடத்தில் வைக்க மாட்டீர்கள். அவர்களின் வார்த்தைகளை விட செயல்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்பொழுதுமே அவனுடைய வார்த்தையில் வடை சுடலாம், ஆனால் செயல்களில் வடையே சுட முடியாது என்பதை புரிந்து கொண்டு அவன் வார்த்தைகளால் மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறான் என்றால் அந்த ஒரு உறவுகளை அப்படியே விட்டுட்டு நீங்கள் விலகி செல்வது இன்னும் உங்களுக்குள்ள நன்மைகளைத்தான் தேடி கொடுக்குமே தவிர ஒருபோதும் மனவேதனைகளை தேடி கொடுக்காது. உங்களுடைய மனதில் மதிப்பை புரிந்து கொள்ளுவீர்கள். கடந்த காலத்தில் நடந்த ஏமாற்றங்கள் உங்களை கசப்பான மனிதர்களாக மாற்றாமல் புத்திசாலியான ஒரு மனிதராகவே மாற்றும். ஏனென்றால் அந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே யாரையும் நம்பக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல உங்களுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது. நமக்கான காலம் முடிந்துவிட்டது, நாம் இனி வாழ்வில் முன்னேறவே முடியாது என்ற விரக்தி எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக எழுந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே எந்த விதமான செயல்களையும் நீங்கள் செய்ய முடியாமல் தவித்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் ஜோதிட ரீதியாக சனியின் சஞ்சாரமும் வரவிருக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சிகளும் உங்களின் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலச்சக்கரம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே தான் இருக்கும். உங்களை புறக்கணித்த அதே நிறுவனமோ அல்லது அதே மனிதர்களோ உங்களின் திறமைகளை கண்டு வியந்து உங்களை தேடி வரும் ஒரு பொன்னான காலம் மிக அருகில் காத்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் போனவர்கள் போட்டும் இனிமேல் வரக்கூடிய நபர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைக்கும். அதுவரை உங்களின் திறமைகளை வளர்த்து கொள்வதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுக்கான விடியல் மிக பிரகாசமாக அமையப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பாருங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்க கூடிய ஒரு நாட்களாகவே நிச்சயமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமையும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். சரியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நேரங்கள் மிக அருகில் இப்பொழுது வந்துவிட்டது.
வாழ்க்கை என்பது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளின் ஒரு தொகுப்பாகவே இருக்கும் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும், எந்த முடிவை எடுத்தால் அது நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும், அந்த ஒரு முடிவை நம்ம எப்படி எடுக்கணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக வந்துவிடும். கடந்த காலங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளால் பல இன்னல்களை நீங்கள் நிச்சயமாக சந்தித்ததும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் தற்பொழுது குருவின் அருளால் உங்களின் புத்தியில் ஒரு மிகப்பெரிய விவேகங்களும் தெளிவும் இந்த ஒரு நேரத்தில் உண்டாக தொடங்கும். அந்த தெளிவையும் விவேகத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இன்னும் வரக்கூடிய சில நாட்களுக்குள் நீங்கள் எடுக்கப் போகக்கூடிய மிக சரியான வேலை சார்ந்த முடிவோ அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளோ உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முற்றிலும் ஒரு புதிய பிரகாசமான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். குழப்பங்கள் நீங்கி தீர்க்கமான தீர்ப்புகளுக்கு உங்களுக்கு நீங்களே எழுதி கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இந்த சரியான முடிவுகள் உங்களை வாழ்வில் ஒரு உன்னதமான உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திருப்பு முனைகளாகவே மாறப்போகிறது. இதனையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய கைகளுக்கு கூடி வந்துவிட்டது. அதை நீங்கள் சரியான முறையில் எடுத்து செய்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி போட்டுவிடும். அதே ஒரு நேரத்தில் வாழ்க்கையில ஒரு முடிவு என்பது சில நேரங்களில் நம்முடைய முழு பயணத்தையும் மாற்றிவிடும் என்று அனைவருமே கூறுவார்கள். இதுவரை நீங்கள் எடுத்த சில முடிவுகள் நல்ல ஒரு அனுபவங்களை தேடி கொடுத்திருக்கும், சில முடிவுகள் பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் தேர்ந்து இன்று உங்களை இன்னும் தெளிவான சிந்தனை கொண்டவராக மாற்றப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்பு போல அவசரமானதாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களின் மனதையும் அறிவையும் சமநிலைப்படுத்தி முடிவு எடுக்கும் திறன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசி என்பவர்களுக்கு உள்ளுணர்வும் அனுபவ அறிவும் சேரும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வேலை, தொழில், உறவுகள், பணம் என எந்த விஷயமாகவே இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பது உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் கேட்காமல் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே கடந்த காலத்தை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் இனிமே உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அவை உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவங்களாக மட்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உருவாக்கும் சக்தி இப்பொழுது உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். மீனம் ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நல்லதாகவே நடக்கும். அதிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாக மாறும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள், ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே தான் நடக்கும். நன்றி.